ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ கோயம்புத்தூர் வந்தாலுமே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற மருதமலைக்கு போயிட்டு முருகர பார்க்காம ஒரு தடவையும் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புனதே வந்து கிடையாது. பட் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மச்சினர் தான் எப்பவுமே என்ன கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு போவாரு. எப்பவுமே அவங்களோட தான் வந்து போவோம். இந்த தடவ சொன்னது என்ன அப்படின்னா, "அண்ணி இந்த தடவ மருதமலை வேண்டாம். வேற ஒரு கோவிலுக்கு உங்கள கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானுமே வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பக்கத்துல தான். அதாவது இந்த கோயிலுக்கு அப்படியே பின்னாடி இருக்க மாதிரி தான் வந்து அந்த கோவில் வந்து இருக்கும். பட் ரூட் வந்து வேற அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. கோவிலுக்கு கிளம்புனோம். கிளம்பும்போதே கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருச்சு. நாங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியில தேவேஷி, ஸ்ரதனு சாரி நானு, ஸ்ரதனு அதுக்கப்புறம் அவர் 3 பேரும் வண்டியிலயும், அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாவும், தேவேஷோட சித்தப்பாவும், தேவேஷ் 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியிலயும் வந்து போனாங்க. கொஞ்ச தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னடா கிளம்பி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு பெரிய யோசனையா தான் எங்களுக்குமே வந்து இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, வண்டிய வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு அங்கருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து எங்களுக்கு இங்கருந்து கரெக்ட்டா வந்து ஆச்சு. நாங்க எந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில். அதுக்கு தான் ஆக்சுவலா நாங்க வந்து போறோம். அந்த கோவில் பத்தி கண்டிப்பா வந்து சொல்லணும். நெறைய பேர் நான் ஷார்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல போட்டுட்டு இந்த லொகேஷன்லாம் பார்க்கும்போது, அது எந்த கோவில்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு அப்டின்னா, எங்களுக்கு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அத பார்த்துட்டு நெறைய பேர் "அக்கா அனுவாவி தான, அனுவாவி தானன்னு" ரொம்ப கரெக்ட்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இது அணுவாவி கிடையாது. அனுபாவி அப்டின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அனுப்பியிருந்தீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அணுவாவி. ஆ இதுதான் இந்த கோவிலோட பேரு. ஆக்சுவலா இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமனுக்கு வந்து சுப்பிரமணியர் வந்து உதவுன கதை வந்து இருக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு அனுவாவின்னு சொல்லி பேர் வந்துச்சாம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அக்கா இதோட ரூட் சொல்லுங்க. எந்த ஊரு? இப்படியெல்லாம் வந்து நெறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க கூகுள்லயோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeலயே போயிட்டு அணுவாவி சுப்பிரமணிய கோவில் சுவாமி அப்படின்னு போட்டீங்கனாலே, உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்துரும். நிஜமாவே அந்த கோவில் அவ்ளோ வந்து அழகா இருந்துச்சு. எனக்கு தெரியாது. அது வந்து மலைங்களுக்கு நடுவுல தான் அந்த கோவில் இருக்குன்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த ஐடியாவுமே இல்லாம ரொம்ப பிளாங்க்கா தான் வந்து அந்த கோவிலுக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து போயிருந்தேன். போகும்போதும் எனக்கு சொல்லல மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எனக்கு நார்மலாவே ஒரு 10 படி ஏறினாலே ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சுரும். நான் அங்க போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து நெறைய மரங்கள் வந்து இருந்துச்சு. ஒரு மாரி போக போக வந்து பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் குளுர்ற மாதிரியான அப்படிதான் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலா எப்பவுமே மருதமலைக்கு போறோம் அப்படின்னா, காலைல ஒரு 6:30க்குலாம் கிளம்பி போயிட்டு ஒரு 9:30, 10:00லாம் வீட்டுக்கு வந்துருவோம். பட் நாங்க நேத்து கிளம்பும்போதே மணி 9 மணி வீட்ல. அப்பவே எங்க மச்சினர்ட்ட வந்து கேட்டிருந்தேன். "கோயிலுக்கு போணுமா? நாளைக்கு வேணா போய்க்கலாமா பேசாம? ஏன்னா வெயில் அடிக்கும்ல" அப்படின்னு கேட்கும்போது, "அண்ணே வெயில்லாம் அடிக்காது. நீங்க வாங்க. அங்க குளிரா தான் இருக்கும்" அப்படின்னு சொன்னாரு. சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றாங்க போல அப்படிதான் வந்து நினைச்சுட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாவே ஒரு மாரி ரொம்ப கூலிங்கா தான் வந்து இருந்துச்சு. அந்த ஏரியாக்குள்ள கிராஸ் பண்ணும்போதே அவ்ளோ ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து எனக்கு கண்டிப்பா வந்து இருந்துச்சு. நெறைய பேரு அந்த ஷார்ட்ஸ்லயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, "அக்கா நாங்களுமே இந்த கோவிலுக்கு போகணும்னு நெனைக்கிறேன். எனக்கு ரூட் சொல்லுங்க" அப்படின்னு. எனக்கு கரெக்ட்டான ரூட் தெரியாது. ஏன்னா நான் கோயம்புத்தூர் வந்து கிடையாது. அதனால நீங்க YouTubeல இல்ல Googleல வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். அது ஆனங்கட்டி போற வழியில வந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க போணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்டின்னா, ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அவ்ளோ ஒரு அழகான ஒரு கோவில். நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எவ்ளோ அழகா இருந்துச்சுல அந்த கோவில் அப்டின்னு சொல்லிட்டு. அந்த கோவிலோட அந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்ற கதைய வந்து இப்ப உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா அனுமனுக்கு வந்து அதாவது அனுமாருக்கு வந்து சுப்பிரமணியர் வந்து ஹெல்ப் பண்ண ஒரு கதை தான் வந்து இது. அ அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னா, ஆனங்கட்டி போற வழியில வந்து இருக்கு. இது வந்து இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதிகை மலைகளுக்கு நடுவுல ரொம்ப அழகான ஒரு கோவில் இது. ஆக்சுவலா இந்த ஊரோட பேரு, அதாவது இந்த கோவில் இருக்கிற ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தடாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தடாகம் அப்படின்னா, தண்ணீர்லாம் ந தண்ணி நிரம்பி இருக்கிற ஒரு பெரிய குளத்தோட பேரு தான் தடாகம்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அனுமன் வந்து லக்ஷ்மணன காப்பாத்துறதுக்காக சிரஞ்சீவி மலைய சுமந்துட்டு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வாயிட்டாராம். அப்ப அவருக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சாம். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ, மனசார கடவுள்கிட்ட வந்து வேண்டியிருக்காரு. அப்போ பொதிகை மலையிலிருந்து முருகர் வந்து அவரோட வேல வந்து நிலத்துல ஊன்றி, அங்க வந்து தண்ணி வந்து பெருக்கெடுத்து வந்து ஓட செஞ்சாராம். அனுமார் வந்து அந்த தண்ணிய குடிச்சுட்டு அவரோட தாகத்த தீர்த்துக்கிட்டு,
முருகருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அவரோட பயணத்த வந்து தொடங்குனாராம். அணு அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அனுமன் அப்படின்னு அர்த்தம். வாரி அப்படின்னா தண்ணீர்ன்னு அர்த்தமா. அதனால தான் இந்த ஊருக்கு அணுவாரி, அணுவாவின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹனுமனுக்கு ஒரு 13 அடியில வந்து ஒரு பெரிய ஒரு சிலையும், முருகருக்கு வந்து மலை மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலும் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, 11வது நூற்றாண்டிலே வந்து கட்டியிருக்காங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை சீற்றம்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி இருந்த டைம்ல அந்த கோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சுட்டே வந்திருக்கு. மறுபடியும் 1950ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே அத வந்து சரி பண்ணி அந்த கோவில வந்து தரிசிக்க வந்து ஆரம்பிச்சாங்களாம். இதுதான் இந்த கோவிலோட வரலாறா வந்து சொல்றாங்க. நிஜமாவே அந்த கோவில் போகும்போது அவ்ளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கண்டிப்பா வந்து இருந்துச்சு. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன். என்னடா இவ்ளோ தூரம் போயிட்டே இருக்கு அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு பெரிய யோசனை வந்துருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க போய் பார்த்த உடனே என்னடா இது படிக்கட்டு ஏறி போற மாரி இருக்கு. சரி ஓகே. கொஞ்சம் படிக்கட்டு தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படிக்கட்டு. பட் நான் போகும்போது எனக்கு பெருசா இந்த கோவில் பத்தி பெரிய இம்ப்ரஷன்லாம் நிஜமாவே வந்து கிடையாது. பட் இறங்கி வரும்போது தான் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. அத தாண்டி போகும்போது நமக்கு அந்த கால் ஒரு பெயின் இருக்கும் தெரியுமா? வரும்போது நம்ம மனசுல இருந்த எல்லா பாரமும் குறைஞ்சு ஒரு மாரி ரொம்ப ரிலாக்ஸா வந்து கீழ வந்து இறங்கி வந்து வந்திருந்தேன். முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, இந்த மலை. நம்ம படி ஏறும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல ஃபுல்லாவே உங்களுக்கு வெறும் காடா தான் வந்து இருக்கும். மலையா தான் வந்து இருக்கும். ஆ அந்த முருகர் கோவில்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மேல அப்படியே முருகர் கோவில் தாண்டி மேல போன உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு போறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 படிக்கட் மேல ஏறி போற மாரி தான் வந்து இருக்கு. நான் இந்த முருகர தரிசிச்சுட்டு மறுபடியும் மேல போறேன். என்னால ஏறவே முடியல. நான் வந்து லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, நடந்தெல்லாம் போல. என்னோட கைய ஒரு ஒரு படிக்கட்டுலயும் வச்சு நான் அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு பொறுமையா தான் வந்து போகவே ஆரம்பிச்சேன். ஏன்னா, அப்படிதான் வந்து இருந்துச்சு. பட் எனக்கு தான் மேபி இப்படி இருந்துச்சான்னு தெரியல. அந்த கோவிலுக்கு அவ்ளோ பெரியவங்க வந்து வந்திருந்தாங்க. ஆனா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலா, ரொம்ப கேஷுவலா வந்து நடந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. மத்தவங்க எல்லாருக்கும் மேபி மூச்சு வாங்குச்சா இல்லையான்லாம் தெரியல. பட் எனக்கு வந்து பயங்கரமா மூச்சு வாங்குச்சு. என்னால ஏறவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏற ஏற முருகா, முருகா, முருகான்னு சொல்லிக்கிட்டே அந்த படி வந்து நான் ஏறினேன். ஃபர்ஸ்ட்டு ஏறும்போது எல்லார் பசங்களோட, அவரோடலாம் ஜாலியா பேசிக்கிட்டு அப்படிதான் வந்து ஏறுனேன். ஒரு 20 படி, 30 படி, ஒரு 40 படி ஏறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து முருகர் மேல தான் வந்து இருந்துச்சு. அது ஏன் அப்படின்றதெல்லாம் எனக்கு நிஜமாவே வந்து தெரியல. ஆக்சுவலா இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பெரிய மலைங்களுக்கு நடுவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் வந்து இருக்கு. அதனால தான் நான் ஜூம் பண்ணி வந்து ஆக்சுவலா அத வந்து நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு தெரியுதா? அதுதான் வந்து அனுவாவி கோவிலு. கீழ இருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ ஒரு மாதிரி படிக்கட்டுனா வந்து 2 படிக்கட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நார்மலான படிலாம் இது இல்லாம நார்மலா தான் வந்து இருக்கும். மறுபடியும் 2 படிக்கட்டு அந்த மாரி தான் வந்து இருந்துச்சு. இந்த சைட்ல ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அனுமர் சிலை வந்து இருக்கும். ஆ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிறது தான். பட் நான் வந்து அங்க போக முடியல. என்னால நான் வந்து வந்துட்டேன். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத மாரி தான் வந்து இருக்கும். நெறைய பேர் அனுபாவிலாம் சொன்னீங்க. பட் இது அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் ஆக்சுவலா இது. உங்களுக்கு நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவே வந்து வீடியோல ஃபுல்லாவே வந்து காமிக்கிறேன். மேல இருக்கு பாருங்க. அதுதான் வந்து நம்ம முருகர தரிசிக்கிறதுக்கான இடம். நெறைய கூட்டம் இருந்துச்சா அந்த கோவில்லன்னு கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப நிம்மதியா சாமிய போய் பார்த்துட்டு வர மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா நேத்து செவ்வாய்க்கிழமை வேற. முருகர் கோவில் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமையில பெரிய கூட்டம் வந்து இருக்கும். அதனால பெரிய யோசனையோட தான் வந்து போயிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அ பெரிய கூட்டம் வந்து இல்ல அப்படின்றத தாண்டி, அ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, மேபி முடியாதவங்க வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ உங்களுக்கு ஆம் விநாயகர்ன்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு கரெக்ட்டா வந்து தெரியல. படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருந்துச்சு. பாதை மாரி இருக்கும். மறுபடியும் ஸ்டெப்ஸு, மறுபடியும் பாதை, மறுபடியும் ஸ்டெப்ஸு. சைட்ல எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெறும் மரம், காடு இப்படிதான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி முருகருக்கு வந்து அவரோட வேல வச்சு குத்தி அனுமருக்கு தண்ணி குடுத்தாருன்னு சொன்னோம்ல. ஆக்சுவலா அந்த இடமும் மேல வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த கோவிலுக்கு மேல போயிட்டு திரும்ப வர வரைக்குமே இதோட வரலாறுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. வரும்போது இவர் தான் வந்து சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஆக்சுவலா இந்த கோவில் வந்து இப்படிதான் வந்து உருவாச்சு அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான், ஓ! இவ்ளோ ஸ்பெஷலான கோவிலா? நம்ம இந்த கோவிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கோமா? அப்படின்ற மாரி வந்து எனக்கு தோணுச்சு. எங்க மச்சினருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, எப்போ வந்தாலுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு கண்டிப்பா எங்கள கூட்டிட்டு போவாரு. நீ எப்பவுமே மருதமலை தானே போறோம். இந்த தடவ வந்து வேற கோவிலுக்கு ஆக்சுவலா இது போன தடவையே போலாம் அப்படின்றது ஒரு பெரிய பிளானு. பட் எங்களால வந்து அப்போ வந்து போக முடியல. பாதி தான் வந்து வழி வந்து வந்திருக்கும்.
உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியுதா, நாங்க ஒரு இடத்துல இருக்கோம். பட் ஸ்ரதன் எங்க இருக்கான் அப்படின்னு பாருங்க. நாங்க ஏற ஏற வந்து பார்த்தீங்கன்னா, என்னால சுத்தமா பாதிக்கு மேல முடியல. அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து போனோம். தண்ணி வந்து போறீங்க அப்படின்னா வந்து எடுத்துட்டு போயிடுங்க. ஏன் அப்படின்னா, அங்க மேல போய் தான் தண்ணி வந்து குடிக்க முடியும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கடைங்க இருக்கு. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு வீட்ல இருக்க தண்ணி எடுத்துட்டு போறது ரொம்பவே வந்து நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டு தாண்டி முடிச்ச உடனே ஒரு குட்டி குட்டி கோவில் மாரி வந்து வந்து இருக்கு. அந்த கோவில்ல விநாயகர், முருகர் இந்த மாதிரி ம் முருகர் இல்ல. பட் விநாயகர் அந்த மாரி சில சாமிங்களோட சிலையெல்லாம் வச்சு மண்டபம் மாரி வந்து இருக்கு. மறுபடியும் இவ்ளோ படி நாங்க ஏறி வந்து மறுபடியும் இப்ப மேல வந்து பார்த்தீங்கன்னா, முருகர தரிசிக்கிறதுக்காக தான் வந்து போறோம். பட் என்ன அப்டின்னா, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏற முடியல. இந்த படினா நார்மல் படியா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து போக போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செங்குத்தான படியா தான் வந்து இருந்துச்சு. அதனால ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அங்க மேல தெரியுது பாருங்க. அந்த எட்ஜ் போனா தான் அதுக்கு மேல ஏறி போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, முருகர வந்து பார்க்க முடியும். மேல போகும்போதெல்லாம், "அப்பா முருகா எப்படியாவது மேல கூட்டிட்டு போயிடு. திரும்ப எப்படி இறங்கி வரப்போறோம்?" இந்த மாதிரியான நெறைய யோசனை எல்லாமே இருந்துச்சு. ஆனா இறங்கும்போது எதுவுமே தெரியல. அவ்ளோ ரிலாக்ஸா, அவ்ளோ மனசுக்கு நிம்மதியா, ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலோட தான் நிஜமாவே வந்து இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா அந்த வியூ. இந்த கோவில்ல இருந்து அந்த ஃபுல் வியூ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. இது மாரி இடம்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாரி கோவில்லாம் இருக்கா? அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து அப்படி சூப்பர் சூப்பரான இடம்லாம் இருக்கு. பட் நெறைய பேருக்கு எனக்கே சொல்றேன், இதெல்லாம் தெரியறதே வந்து கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலோட மூலஸ்தானம். படி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு மாரி செங்குத்தா தான் வந்து படி வந்து இருந்துச்சு. என்னால ஏறி அடுத்தது முருகரையே போய் பார்க்க முடியல. நான் வந்து உட்கார்ந்துட்டேன். ஏன் அப்டின்னா, அந்த அளவுக்கு மூச்சு வந்து வாங்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நானு முருகர்கிட்ட போயிட்டு பிரேயர்லாம் வந்து பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நின்னு சாமி கும்பிட்டுருப்பேன். ஆ முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட வந்து காட்சி குடுத்திருந்தார். ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. அந்த மூலஸ்தானம் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய அம் விநாயகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சாமிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா கோவில் மாரி வந்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு, "அண்ணி இதுக்கு மேல ஒரு கோவில் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போகும்போது ஆக்சுவலா இதுதான் வந்து முருகர் கோவிலோட அந்த மூலஸ்தானம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சிவன் கோவிலுக்கு போறதுக்கான படி. இங்க மேல ஏறும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு முருகரோட பெரிய வேல் ஒண்ணு வந்து வச்சிருக்காங்க. அங்க நெறைய பேர் வெத்தல தீபம் எல்லாமே வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம இத மேல ஏறி தான் வந்து சிவன போய் பார்க்கணும். ஆக்சுவலா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் வேலால குத்தி அனுமருக்கு வந்து தண்ணி வர வச்ச இடமாம். அங்க ஆக்சுவலா தண்ணி இன்னும் வந்துட்டே தான் வந்து இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே பெரிய மிராக்கிளா தான் வந்து இருக்கு. அத வந்து அவரு சொன்னாரு. பட் இதுதான் வந்து தண்ணி வந்த இடம்லாம் இங்க தண்ணி வரும்லாம் சொன்னாரு. பட் கீழ இறங்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல் ஸ்டோரி வந்து தெரிஞ்சுச்சு. நான் இப்படிதான் மேல லிட்டரலி வந்து ஏறி வந்தேன். ஏன்னா, என்னால சுத்தமா வந்து முடியவே இல்ல. நார்மலா சும்மா ஒரு 10 படி ஏறினாலே பயங்கரமா மூச்சு வாங்கும். என்னால எந்த வேலையுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க எவ்ளோ செங்குத்தா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேல பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு சிவன் கோவில். ரொம்ப அமைதியா வந்து இருந்துச்சு. ஸ்ரதன் இப்படிதான் வந்து இத்தன தடவ ஏறுனான்றது எனக்கு தெரியல. அவன் மேல வரைக்கும் போயிடுவான். திரும்ப நாங்க கூப்பிட்டோனே மறுபடியும் கீழ வந்துட்டு, மறுபடியும் எங்களோட மறுபடியும் மேல வந்து ஏறுவான். ஆல்மோஸ்ட் ஒரு 10, 20 தடவைக்கு மேலயே வந்து அந்த அந்த படிய வந்து அவன் ஏறி ஏறி வந்து இறங்கிட்டான். என்னாலலாம் சுத்தமா முடியல. அவன் ஆனா கொஞ்சம் கூட டயர்டே ஆகல. நெறைய பேர் சொன்னது, "அக்கா குழந்தைங்களுக்கு எப்பவுமே அப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க நான் பாதி வழில மறுபடியும் உட்கார்ந்துட்டேன். ஏன்னா, என்னால இந்த 4 படிய என்னால ஏற முடியல. நான் வந்து கை ஊனி ஊனி அப்படி மேல போனதுனால, அவனும் பார்த்துட்டு அதே மாதிரி வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டான். மேல போயிட்டு சிவன் கோவில்ல எனக்கு எதுவும் பெருசா வேண்டிக்கணும்லாம் தோணவே இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா அந்த சாமி கிட்ட நின்னு, அவர பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து உட்கார்ந்துட்டேன். அந்த இடத்துல நெறைய பேர் உட்கார்ந்து தியானம்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ரதன் தான் ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருந்தான். ஆ எல்லாரோட அட்டென்ஷனும் ஃபுல்லா ஸ்ரதன் மேல தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா, அவன் பேசிக்கிட்டே இருந்தான். துரு துருன்னு ஏதாவது ஓடிட்டே இருந்தான். நெறைய பேர் சொன்னது, "அவன விட்டுருங்க. அவன் ஃப்ரீயா இருக்கட்டும். அவன நீங்க ஏன் புடிக்கிறீங்கன்னு?" எனக்கு என்ன பயம்னா, சப்போஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்டின்னா, கீழ கீழ விழுந்துருவான் அப்டின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே முன்னாடியே வந்து விழுந்துட்டான். ஓடி வந்து கீழ விழுந்து கல்லு அப்டியே வந்து குத்திருச்சு நெஞ்சிலலாம். அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனா அது 2 செகண்ட் தான். அதுக்கப்புறம் தொடச்சு விட்டுட்டு அவன் பாட்டுன்னு மேல வந்து வர ஆரம்பிச்சுட்டான். ஆக்சுவலா அந்த சிவன் கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செப்பரேட்டா கொஞ்சம் பிளேஸ் வந்து இருக்கு. இதுதான் அந்த சிவன் கோவில். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வரைக்குமே போய் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்தாங்க. பட் எனக்கு வந்து அது சரியா தப்பான்றது வந்து தெரியல. அதனால உள்ளலாம் நம்ம போய் வீடியோஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, நாங்க வெளியில மட்டும் தான் வீடியோஸ் வந்து எடுத்திருந்தோம். எங்க மச்சினரும், தேவேஷும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. பாருங்க நம்ம ஆளு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காரு. என்னால முடியல. நிஜமாவே ரொம்ப டயர்டா வந்து ஆயிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா திரும்ப வரும்போது.
நிஜமாவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் எனக்கு வந்து இருந்துச்சு. இந்த கோவில் யாராவது போல அப்டின்னா, கோயம்புத்தூர்லயே இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பா அடுத்த தடவ கோயம்புத்தூர் வரும்போது இந்த கோவில் ஒரு தடவையாவது போய் பார்க்காம நான் வரவே மாட்டேன். இனிமே எப்ப வந்தாலும் கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போணும் அப்டிதான் நெனச்சுட்டு இருக்கேன். இந்த கோவிலோட விசேஷங்கள் என்னன்னு தெரியாதப்போ நான் போனது வேற. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதப்போ மறுபடியும் எப்ப போவோம் அப்டிதான் வந்து இருக்கு. ஒரு வழியா கோவில நல்லபடியா பார்த்துட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, வர வழியில பார்த்தீங்கன்னா, நாங்க ஆக்சுவலா சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் எங்க மச்சினர் விடவே இல்ல. கண்டிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னதுனால வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். இந்த விளாக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நிஜமாவே எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருந்துச்சு. கண்டிப்பா முருகர பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேல எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் கோவில்ல இருந்து நானுமே வந்து கிளம்பி வந்திருந்தேன். தேங்க் யூ ஸோ மச். அதே மாதிரி நேத்து வீடியோல சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நெறைய பேர் "அக்கா நீங்க கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்களலாம் காதுலயே வாங்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆறுதலா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு பர்சனலா வந்துமே நெறைய பேர் வந்து மெசேஜஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆறுதலா தான் வந்து இருந்துச்சு. தேங்க் யூ. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றத சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா, அதையும் மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.